அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ அகாடமி. இன்னைக்கு 11ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பில் இருந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அதில் இருக்கிற முக்கியமான ஒன்லைனர் பார்க்கலாங்க. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801 கிபி. ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரீகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் யார்? பிராமணர்கள். திராவிடர்கள் எனவும் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரீகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டவர்கள் பிராமணர் அல்லாதோர். இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை எந்த மாகாணத்தில் அரசியல் வளர்ச்சியில் காண முடியும்? சென்னை. தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புபவராகவும் தமிழ் ஆர்வலர்களால் பாராட்டப்படுபவர் பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். ராபர்ட் கால்டுவெல் அவருடைய காலம் 1814 முதல் 1891 வரை. கால்டுவெல் பிறந்த இடம் இங்கிலாந்து. கால்டுவெல் மறைந்த இடம் கொடைக்கானல். மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கியவர் மகாத்மா ஜோதிபா பூலே. ஆங்கிலேயர் இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் அமைப்பை தொடங்கியவர் கஜ்ரு லட்சுமி நரசு. எந்த வருஷம்? 1852. விண்டோ மார்லி சீர்திருத்தம் வருஷம் 1909. ஜேம்ஸ் பிரின்ஷப்பின் பிராமண மூல ஆதாரங்கள் 1837. தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் எல்லிஸ் எந்த வருஷம் நடத்தினார்? 1816. தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் எல்லிஸ் 1816, கால்டுவெல் 1856. மக்கள் தொகையில் 3% உள்ள பிராமணர்கள் வாய்ப்புகளையும் கொண்டார்கள் என நிரூபித்த புள்ளி விவரம் அலெக்சாண்டர் ஜோர்டன். எந்த வருஷம்? 1913. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர் TM நாயர், சர் PT தியாகராயர், C நடேசனார். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பின்னர் எவ்வாறு மாறியது? நீதி கட்சி அப்படின்னு சொல்லி 1917. நீதி கட்சி என்ற பெயர் எந்த ஆங்கில இதழின் அடிப்படையில் பெயரிடப்பட்டது? நீதி, ஜஸ்டிஸ். பிராமணர் அல்லாதவருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி நீதி கட்சி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இரட்டை ஆட்சியின் கீழ் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது? 1919 அறிவிச்சாங்க. நடந்தது 1920. 1920 தேர்தலில் சென்னை மாகாண முதலமைச்சர் யார்? A. சுப்பராயலு அவரை தொடர்ந்து சென்னை மாகாண முதலமைச்சர் அதுக்கு அடுத்தது வந்தது பனகல் ராஜா. நீதி கட்சி தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்த காலம் 1921 முதல் 1937 வரை. சில பள்ளிகளின் மீது மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியினர். இந்தியாவில் முதல் முறையாக யாரின் முயற்சியால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. வகுப்பு வாரி அரசாணை, இந்து சமய அறநிலைய வாரியம், பஞ்சமி நிலம் ஆகியவற்றை நிறைவேற்றியது எந்த கட்சி? நீதி கட்சி. நீதி கட்சியால் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. எக்கட்சி ஆட்சி காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டன. நீதி கட்சி. கூட்டுறவு சங்க மேம்பாடு மற்றும் மிராசுதார் முறை ஒழிப்பு ஆகியவற்றை நிறைவேற்றிய கட்சி நீதி கட்சி. இந்தியை கட்டாய பாடமாக்குவது என யார் ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்டது? ராஜாஜி. ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குவது வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கருதியவர் பெரியார். இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவும் முயற்சி என்று கூறியவர் பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் பெரியாருக்கு கிடைத்த அடைமொழி சிறைப்பறவை. பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் 1938. நீதி கட்சியின் தமிழ்நாடு தனி நாடு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1938. காங்கிரஸ் கட்சி நிறுவிய எந்த குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பெரியார் பிரச்சாரம் செய்தார்? சேரன்மாதேவி குருகுலம். சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம்? 1925. பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் பெரியார். சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்த பெரியாரின் நாளேடுகள் குடியரசு, புரட்சி, விடுதலை. முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்தது? செங்கல்பட்டு 1929.
1937 சென்னை மாகாண முதன்மை அமைச்சர் யார்? ராஜகோபாலாச்சாரி. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினை தொடங்கியவர் பெரியார். பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் சிங்காரவேலர். சமூகங்களின் பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதுடன் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் செயலாற்ற ஒத்துக்கொண்ட திட்டம் ஈரோடு திட்டம். எந்த ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது? 1929. முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தியவர் ராஜாஜி. முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. 1944 சேலம் மாநாடு யார் தலைமையில் நடந்ததுன்னா பெரியார். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றியவர் CN அண்ணாதுரை. சேலம் மாநாடு 1944. திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கூறியவர் பெரியார். திராவிட நாடு திராவிடர்களுக்கு யாரின் புகழ்பெற்ற வாசகம்? பெரியார். இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு 343 படி ஹிந்தியை இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கிய நாள் ஜனவரி 26, 1965. இந்தியை அலுவலக மொழியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக துக்க தினமாக அனுசரித்தது ஜனவரி 26, 1965. திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்ட கட்சி திமுக. திராவிட முன்னேற்றக் கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? அண்ணாதுரை. 1949. உயர்கல்வியில் சாதிவாரி இட ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் நீக்கிய ஆண்டு 1951. 1939 இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சரவை பதவியை துறந்த அரசு காங்கிரஸ். சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தத்தின் போது காங்கிரஸ் தலைவர் காமராசர். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லைன்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராசர். பள்ளிக்கூடங்களில் எண்ணிக்கை குறைப்பு மற்றும் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தவர் ராஜாஜி. பேரரசிற்கான ஓர் சாமானியனின் வழிகாட்டி என்ற நூலின் ஆசிரியர் அருந்ததி ராய். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை எந்த வருஷம்? 1930. 1952 பதவியேற்ற ராஜாஜி பதவி விலகிய ஆண்டு 1954. காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் 1954 முதல் 1963 வரை. பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் குலக்கல்வி திட்டம் ஒழிப்பு காமராசர் அவர்கள். பல அணைகள் மற்றும் பல தொழில் பேட்டைகள் அமைத்த முதலமைச்சர் காமராசர். குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராசர். 1967 பொது தேர்தலில் திமுக முதலமைச்சர் CN அண்ணாதுரை. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஏழைகளுக்கு வீட்டு வசதி, படியரிசி திட்டம், குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா. மெட்ராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பண்ணது அறிஞர் அண்ணா 1969. 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசிய மயமாக்குனது எப்போ? திமுக பீரியடில் அண்ணா. 2வது உலகத்தமிழ் மாநாடு அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்தியிருக்காரு. அனைத்து சாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகம் மற்றும் தொழில் கல்விக்கு முந்தைய கல்வி கட்டண விதிவிலக்கு திமுக அண்ணா. திருமண சட்டம் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தமிழக இருமொழி கொள்கை CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரையின் மலிவு விலை அரிசி திட்ட மரபினை தொடர்ந்தவர் மு. கருணாநிதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது MGR 1972. MG ராமச்சந்திரன் முதலமைச்சராக பதவி வகித்த காலம் 1977 முதல் 1987 வரை. பொதுமக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் சேவை வழங்குதல் மின் ஆளுகை. அதிகாரங்கள் அரசாங்கத்தின் பல்வேறு அளவுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பது கூட்டாட்சி. பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்துடன் செயல்படும் அரசியல் நடவடிக்கை மக்கள் ஈர்ப்பு வாதம். தங்கள் கொள்கைகளை மிகவும் தீவிரமாக ஆதரித்து பேசுறதுக்கு பேர் முற்போக்குவாதம். ஒரு குறிப்பிட்ட பகுதி நலனில் குறிப்பாக ஆவணம் செலுத்துவது பிராந்தியவாதம். இட ஒதுக்கீடு என்பதன் பொருள் நேர்முக பாகுபாடு. திராவிடர் கழகம் தோற்றம் 1914. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட வருடம் 1974. Thanks for watching. Keep sharing. Do like, share and subscribe Shri Academy.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.